கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ஏசாயா 46வது அதிகாரம் 13வது வசனத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளிடுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் பல வருடங்களாக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனுடைய ரட்சிப்பு தாமதிக்காம சீக்கிரமாய் நிறைவேறுகிறத நம்முடைய கண்கள் காணும்படியாக கிருபை அருளி செய்தான். இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் நமக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். பல மாதங்களாக பல வருடங்களாக தேவ சமூகத்தில் வியாதி நீங்கும்படியாக, அந்த பிரச்சனை மாறும்படியாக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் இந்த நாளில் பதில் கொடுக்கிற வார்த்தை, ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நமக்கான நீதியை தேவன் சரி கட்ட பண்ணுகிறவராக, அது தூரமாக இல்லாதபடிக்கு சமீபிக்க பண்ணுகிற தெய்வம் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாவது ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நெருக்கி அடித்து தேவ சமூகத்துக்கு வந்து அவரை தொட்ட உடனே அந்த வல்லமை புறப்பட்டது போல அவரை தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் உடனடியாக பதில் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நாம் அறியாத வேளைகளில், நாம் கிரகித்து பார்க்க முடியாத தருணங்களில் ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பை அருளி செய்து வியாதி நீங்க சுகமாக இருக்கும்படியாக, குடும்பத்தின் ரட்சிப்பை அருளி நம்ம வாழ்ந்திருக்கும்படியாக விரும்புகிற வேண்டுகிற ஒவ்வொரு காரியத்திலும் உடனடியான அற்புதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக தேவன் நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பதற்கு தான் இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய கூட்டத்திலும் அவ்வளோ பெரிய நெருக்கத்தின் மத்தியிலும் எப்படியாவது இயேசுவை தொட வேண்டுமேங்கிற வாஞ்சியோடு அந்த ஸ்திரீ போனது போல நாமும் கூட எப்பேற்பட்ட பாடு வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும், அவரை பார்க்கணும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டுமேங்கிற வாஞ்ச விருப்பத்தோடு நம்ம அர்ப்பணிப்போம்னா ரட்சிப்பினுடைய வாழ்க்கையில் தாமதிப்பதில்லை. அது சீக்கிரமாக நம்முடைய கண்கள் காணும்படியான கிருபை அருளி செய்ய தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவராக இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளில் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களுக்கான ரட்சிப்பு, எங்களுக்கான விடுதலை, எங்களுக்கான ஆசீர்வாதம் இனி தாமதிக்காதபடிக்கு சீக்கிரமாக எங்கள் வாழ்க்கை நீங்கள் அருளிச்சே போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உண்மை ஒவ்வொரு நாளும் பற்றி கொடுக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே, உம்மோடு நடக்கத்தக்கதான பலத்தை தாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மை மகிமைப்படுத்துறதான கிருபை எங்கள் அருளி செய்யும். யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ரட்சிப்பு தாமதிக்காதபடி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே, ஆமேன்.